அவ்வளோதான், நம்மளை முடிச்சு போட்டிக்கு போங்க. தெரிஞ்சா பாரு, கண்ணு தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கோபாலசாமி மலைக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் மேலே அந்த தாடகநாச்சி அம்மன் கோயிலுக்கு அலோவ் பண்ணுவாங்க. கோபாலசாமி மலைக்கு சனிக்கிழமை மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே மழை ரொம்ப பெய்யறனால அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸில். இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆக போகுது. மழையும் விடுற மாதிரியே தெரில. அங்கே ஃபால்ஸில் பாருங்கள், தண்ணி பயங்கரமாக வந்துட்டுருக்கு. ஏன்னா அந்த ஃபால்ஸில் விழுகிற தண்ணி கிராஸ் பண்ணி தான் நம்ம போவோம். ஸோ அதனால் அந்த ஃபாரஸ்ட்காரங்க அலோவ் பண்ணல. ஏன் வருஷத்தில் ஒரு நாள் விடுறாங்கன்னா, இன்றைக்கி ஜோதிங்காட்டிக்கு அங்கே மேலே போய் விளக்கேற்றுவாங்க தாடகநாச்சி அம்மன் கோயிலில். ஸோ அதுக்காக இன்றைக்கி ஒரு நாள் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஃபால்ஸில் பாருங்கள், தண்ணி பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்குது. அதை கிராஸ் பண்ணி போகிறனால இது ரொம்ப டேஞ்சருங்கிறதுனால ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் யாரும் அலோவ் பண்ணல போகிறதுக்கு. ஆனால் கீழே அந்த கார் பார்க்கிங் ஏரியாலாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சேரன் சகதியாக இருக்குது. ஆனால் மழை இப்போ தான் கொஞ்சம் விட்ட மாதிரி இருக்குது. ஆனால் மழை விட்டாலும் அங்கே வர்ற ஃபால்ஸில் தண்ணி நிறையா இருக்கிறனால போகிறதுக்கு அலோவ் பண்ணல. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் அங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. பட் என்ன மழை விட்டாலும் அந்த ஃபால்ஸில் தண்ணி குறையவே இல்லை. அது டக்குன்னு குறையாதல்லவா, அதனால் அலோவ் பண்ணல இந்த வருஷம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்னிங் அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க எல்லாத்துக்கும். அந்த ரவை உப்புமா அந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ வந்ததுக்கு அங்கே போய் திருப்தியாக சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் வேறு வழி இல்லாமல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி பக்கத்தில் இன்னொரு கோயில் இருக்குன்னாங்க, ஒரு மலை கோயில். அங்கே தான் வந்திருக்கோம். இது என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா அழகு திருமலை ராயப்பெருமாள் கோயில். அந்த கோயிலுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். இது பொள்ளாச்சியிலேருந்து 22 கிலோமீட்டர் வருது இந்த ஊருக்கு. இது நீங்கள் கூகுள் மேப்பில் அடித்தாலே இந்த லொக்கேஷன் அக்யூரேட்டாக காமிச்சிரும் இந்த கோயில். வாங்க அப்படியே மலை ஏற ஆரம்பிக்கலாம். இந்த வியூவில் பாருங்கள், மேலே ஏற ஏற அந்த மலை மிஸ்ட்டு பட்டு செம சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. அப்படி எங்களோட 2-3 பேர் ஏறிட்டு இருந்தாங்க மலை மேலே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வச்சுருக்காங்க.
ஸ்டெப்பெல்லாம் பக்காவாக கட்டியிருந்தாங்க மேலே வரைக்கும். சோற்றில் எழுதக்கூடாது, கடுமையாக தண்டிக்கப்படுவீர்கள். பாருங்க மேலே ஏற ஏற அதோட வியூலாம் செம சூப்பராக இருக்கு. பாருங்க நடந்து நடந்து மலை மேலே ரீச் ஆகிட்டோம். இங்கேயே துவைக்கிற கல், தண்ணி தொட்டி, தண்ணி எல்லாம் வச்சுருக்காங்க. பாருங்க கோயிலை ரீச் பண்ணிட்டோம். இதுதான் அந்த கோயிலுக்கு முன்னாடி வந்திருக்கோம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த தாராநாச்சி அம்மன் கோயிலில் மேலே போய் ஜோதி ஏற்றுவாங்கன்னு. ஸோ அங்கே பார்க்க முடியல. இங்கே அந்த ஜோதி ஏற்றுற ப்ராசஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கேயே பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. அந்த கார்னரில் கட்டியிருக்காங்க. பாருங்க ஜோதி ஏற்றிட்டாங்க. பார்த்திங்கன்னா அந்த பெருமாள் கோயில் அது சன்னதி வந்து சாத்தி இருக்குது யாரும் இல்லாதனால. ஸோ வெளியவே நின்று எல்லாம் கும்பிட்ருக்கோம். ஸோ நானும் மேலே போய் ஜோதியை தொட்டு கும்பிடலான்ட்டு மேலே ஏறிட்டுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா டைம் இருந்தால் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.